அப்படியே இங்க வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பேஸ் இருக்கும். நான் ஆக்சுவலா ஸ்பேஸ்லாம் நான் இது பண்ண மாட்டேன். பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? நான் அங்கதான் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். டேபிள் காலியா இருந்துச்சு. தம்பி ஓனர்லாம் இங்க இல்லவே இல்ல, நீ கம்பெனி கிளப்பி விட்டுறாத. ஓனர்லாம் அப்படிலாம் யாருமே இல்ல, எல்லாருமே ஓனர் தான். நீயும் ஓனர் தான், நானும் ஓனர் தான், எல்லாருமே ஓனர் தான். நீயும் கஷ்டப்படுறேன், நானும் கஷ்டப்படுறேன். உன் கூட சேர்ந்துதான் நானும் வேலை செய்யறேன், நீயும் வேலை செய்யற. சோ அதனால எல்லாருமே க்ரோ தான் இங்க. இப்போ புதுசா செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா கபோர்ட். நம்மளுக்குன்னு புதுசா செஞ்சுக்கலாம். என்னன்னா இந்த லேப்டாப்ஸ், இல்ல வந்து மைக்கு, கேமரா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா என்னென்ன விஷயம் வைக்கணும் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கம்பெனி என்ன இதுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேளு சொல்லு. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன் பண்ணிட்டு இல்லையா. இப்போ நம்மளோட கம்பெனி பேஸ் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. சென்னையில இருந்து அப்படின்னா போரூர்ல வச்சிருக்கோம். ஆனா ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்பேஸ் எடுத்து பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இங்க வந்து சொல்லும் போது இவங்க வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து தரலன்னு தரமாட்டேன் ஸ்பேஸ் இல்லன்னு சொன்னாங்க. ஸ்பேஸ்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு ஏன் ஸ்பேஸ் இல்ல அப்படின்னு கேட்டு கொஸ்டின் பண்ணி நிஜமா நடந்த விஷயம் அது நான் சொல்லிருக்கேன். இது யாருமே தெரியாதுல்ல, எப்படி இந்த ஸ்பேஸ் எடுத்தேன்னு தெரியாதுல்ல. சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளான் இருந்துச்சு சரியா, ஆனா வீடியோ போற ஆபீஸ் போற பிளான்லாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், ஆனா எங்கதான் பண்ணணும், ரூம் எடுத்தாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா ரூம் கிடைக்கல. சென்னையில எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. ஆனா சென்னையில எடுத்தா அவங்க வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் ரொம்ப பெருசு. 1 லட்ச ரூபா 50,000 ரூபா நம்ம கட்ட முடியாதுல்ல. ஏன்னா நம்மளே சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கட்ட முடியாதனால இங்க கேட்டிருந்தேன். கிரிசா தெரியுமா உங்களுக்கு? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் அவர்தான் எங்களுக்கு ஹெச்ஓடியா இருந்தார் ஃபர்ஸ்ட். அவரு எல்லா ஹெல்ப்னாலும் பண்ணுவாருன்னு சொல்லுவேன். அவரை பிடிச்சோம், அவரை கேட்டோம். அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. அப்புறம் அவங்க கோஆர்டினேட்டர் வச்சு அவங்களும் கேட்டாங்க. ஆனா எல்லாருமே பார்த்த விஷயம் என்னன்னா, இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா. சின்ன பையன் என்ன பண்ண போறான், கம்பெனி வச்சு என்ன பண்ண போறான், சின்ன பையன் ஒரு மாதிரி நினைச்சாங்க. எல்லாருமே நினைச்சாங்க. எல்லா விஷயமும் நான் அது பார்த்தேன். அப்புறமா சரி ஓகே, நம்ம இந்த இடத்துல பேசக்கூடாது, நம்மளோட குரோத்ல தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் எடுத்தாச்சு. அப்படியே போட்டாச்சு. 2 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க. ஒரு ப்ராஜெக்டா முடிக்க அப்படியே கிட்டியா. இப்போ முத்தாயம்மன்ல போயிட்டு அங்க ஒரு டீம் செட் பண்ற அளவுக்கு நமக்கு ஓகேவா. நம்ம இதெல்லாம் சொல்லணுமேலாம் இல்லடா. ஏன்னா இது சொன்னா தானே இதை பார்த்து இது பாக்குறவங்க கூட ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. கண்டிப்பா பண்ணுங்க. எந்த விஷயமா இருந்தாலும். ஐயா வீடியோ எடிட்டிங் டீம் அவனா இருக்கட்டும். ஏன்னா வீடியோ எடிட் பண்ண தெரியும், எங்க போய் எடிட் பண்றது, யார்கிட்ட போய் எடிட் பண்றதுன்னு தெரியாதுல்ல. சோ அதே மாதிரி அவனுக்கும் வந்து ஏதாவது வெப்சைட் டெவலப் பண்ண தெரியும், யாருக்கிட்ட போய் பண்றதுன்னு தெரியாதுல்ல. உனக்கும் ஏதாவது டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா தெரியும், யாருக்கிட்ட பண்றது. சோ இது எல்லாமே பண்றதுக்கு நம்ம எக்கோடிஜிட்டல் ஒர்க்ஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் சொல்றதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஒரு பாண்டிங் அப்படியே இருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் எங்க போனாலும் நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றேன். கிளைண்ட் கிட்ட ஒண்ணு அட்ரஸ் பண்றேன், அவங்கள ஒவ்வொருத்தரா அப்படியே வருவாங்க லைனா. ஓகேவா. நம்ம மட்டும் க்ரோ ஆனா பத்தாது இல்ல, எல்லாருமே க்ரோ ஆகணும்ல. இப்ப நம்ம அடுத்த பிரான்ச்சா முத்தாயம்மாள் காலேஜ்ல வந்து ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். சோ அவங்க வந்து நம்ம கிட்ட ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயா பசங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க வச்சுக்கீங்களேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து இன்வெஸ்ட் பண்றதோட அவங்களுக்கான ரெகனைசேஷன் கிடைக்க வரைக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் சொல்லி அவங்க கிட்ட நான் இதை வாங்கிட்டேன். அக்செப்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்கமிங் டேஸ்ல அது உங்களுக்கு நான் மேக்ஸிமம் ஷேர் பண்ண வேண்டும். ஏன்னா நம்மளோட எக்கோ டிஜிட்டல் ஒர்க்ஸ் அபிஷியல் பேஜ்லயும் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருக்கீங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால இப்படிதான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சு. ஆனா வீட்டுல இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்ல. நீ சொன்னில்ல எங்க வீட்டுல எல்லாம் என்ன இது பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லி. ஸோ அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் வந்து ஏதோ ஒண்ணு பண்றான், ஆனா கரெக்டா பண்ணனா பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயம் தப்பா போகக்கூடாது அப்படின்னு அவங்களோட எண்ணங்கள் இருக்குல்ல. ஆனா நான் இதை மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். அப்படியே போயிட்டு வருவேன். அப்புறம் வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நான் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன். இதுதான் போயிட்டு. ஸோ ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி 1008 வார்த்தை யோசிக்கலாம்.
பண்றோம்னு இறங்கிட்டோன்னு வச்சுக்கோவ, ஒரு வாட்டி கூட யோசிக்க. அதுதான் அது சும்மா மோட்டிவேஷன் கருத்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? முடியலாம் வேலையை பார்க்க போயிட்டு அடுத்தது என்னன்னா சும்மா மோட்டிவேஷன் கருத்தே போட்டுட்டு இருக்கீங்க டெய்லியும் வந்து அப்படின்ட்டு இருக்கீங்களா? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் நான் சொல்றேன். சோ இப்ப ரீசெண்டா ஒரு 2 பேர் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். சோ இதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு இதுல நீங்க காசு கொடுக்க போறது இல்ல, நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு கொடுக்க போறது இல்ல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு நாலேஜை ஷேர் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். எனக்கு எல்லாமே தெரியும்னா எனக்கு எல்லாம் தெரியாது, ஏதோ ஒரு விஷயம் தெரியும். ஆனா அந்த விஷயத்த நீ கரெக்டா எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கே தெரியுங்களா எவ்வளவு. அது மட்டும் இல்லாம 2-3 பேர் இங்க இருந்து பிளேயர்ஸும் ஆயிருக்காங்க, 2 டெவலப்பர்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது யாருக்கா தெரியுமா? உனக்கு தெரியுமா? சொல்லிருக்கனா? சூர்யா உனக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? இன்னொருத்தர் பிளேஸ் ஆயிருக்காங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. டெப்ளாய்மெண்ட் டீம்ல சென்னையில அவரும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தவர் தான். அவருக்கு நான் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்க அட் சேம் டைம் அசெஞ்சர் இருக்குல்ல, அசெஞ்சர் கம்பெனில அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ ஏதோ ஒரு டைம்ல கிளிக் ஆயிடுச்சு டக்குன்னு 10 lakh சம்திங் ஏதோ ஒரு பேக்கேஜ், பெரிய பேக்கேஜ். அப்புறம் ப்ரோ நீங்க இல்லைன்னா ப்ரோ அப்படி ப்ரோ நான்லாம் ஒன்னும் பண்ணல ப்ரோ, என்னால முடிஞ்சது ப்ராஜெக்ட் கொடுத்தோம் ப்ரோ, நீங்க பண்ணிருக்கீங்க ஓகே உங்களோட இதுதான் ரிப்போர்ட் தான் ப்ரோ சொல்லிட்டு அவரு ஹாப்பி. சோ அந்த மாதிரி இன்னும் 2 பேர் பேக் டு பேக் இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் இதாயிட்டாங்க அப்படின்னா சூப்பரா நம்ம போலாம். சோ அதான் இதுதான் நம்மளோட ஆபீஸ் டூரா இருக்கும். சொல் என்ன புரியல எனக்கு. நானேட்டா என்ன எல்லாம் அமைதியாவே இருக்கீங்க, இன்னும் எல்லாம் ஒர்க் பண்றேன் நானு அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. சொல்லு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவ நீங்க? என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்கிற நீ. அவன் கட் பண்ணிடுவான். அதெல்லாம் நான் சொல்லிடுவேன் 4 hours தான் ஒர்க் பண்றான்னு சொல்லிடுவேன். மானிட்டர் பண்றீங்களா? பஞ்சன் பஞ்சோட் தானே வைக்கிறீங்க, ஆனா நம்ம ஷார்ட் பீரியட்ல ஆப் ரெடி பண்ணோம்ல, அதான் கான்செப்ட். என்ன சூர்யா சிரிப்பு? சொல்லு என்ன சிரிப்பு? ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு வித்யா சத்தியமாடா என்னடா அவன் 24x7 ஒர்க் பண்றானா? நீ 24x7 நீ மட்டும் தான் ஒர்க் பண்ற. ஒரு வித்தியாசமான பிரிவிங்க. இப்ப எப்படின்னா முத்தாயம்மல் காலேஜ்ல மேக்சிமம் எல்லா பர்சனும் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாப்பாங்கல்ல. சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா முதல்ல நியூஸ். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, என்ன விட்டுருங்க, நான் விட்டுறேன் அந்த மாதிரி உட்காந்து இருக்கா. சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா? நிஜமாவே வீட்லயும் சாப்பிட மாட்டானா? யாரும் அவன் வித்தியாசமான வந்து 2 நாள் சாப்பிட்டான்பா. நான் கூட்டு போனேன், சாப்பிடாம இருக்கா சரியா வாடா சரியா கூட்டு போய் சாப்பிடாச்சு. மறுபடியும் 3ஆம் நாள் சாப்பிடலையா, நான் முடியலன்னா நானும் ஏதோ பர்பஸ்ல விட்டேன். அடுத்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வாடா பழச்சுல 2 நாள் போனோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிடாம வேணா கொண்டு இருக்கானா இவன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு என்னைய ஏமாத்திட்டு இருக்கான் அவன். ஒரு நாள் என்ன பண்ணா சொன்னா உங்ககிட்ட சொன்னா சொல்லிட்டா, வீட்டுல இருந்து போன் வந்துச்சுல, அவங்க அம்மா போன் பண்ணாங்க. எப்படி சொல்றது, இந்த ஸ்கூல் போறதுக்கு பயந்துகிட்டு வயிறு வலி கான்செப்ட், காய்ச்சல் கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயத்தை வந்து அக்கில வச்சு படுத்துறவங்கன்னா வந்து உடம்பு சரியில்லாம போயிடும் அந்த கான்செப்ட் இருக்குல்ல தலைவன். அந்த கான்செப்ட் என்ன பண்ணிட்டா நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சேன்னா, ஆனா வேலை செஞ்சானான்னு தெரியல, எனக்கு தெரியலப்பா. மம்மி சொன்னாங்க, போன் வந்துச்சுப்பா பஸ் ஸ்டாப் நின்றுந்தேன் கிளம்பி வரத்துக்கு. போன் பண்ணி சூர்யா சொல்லு சூர்யா அப்படிங்கிறேன். அவங்க அம்மா பேசுறாங்க, கண்ணு அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு. இல்ல கண்ணு சூர்யாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வயிறு வலிக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்கிறோம், அவன் வரமாட்டேங்கிறாங்கண்ணே அப்படின்னாங்க. அப்புறம் இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்கம்மா, வேலை எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போகுது, அந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா தலைவர் கட் பண்ணிட்டு அடுத்த 2ஆவது நிமிஷத்துல போன் கூப்பிட்டானா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா நான் எங்க அம்மா கிடைக்குதுண்ணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. எங்க எங்க அம்மா கிடைக்குது, ஏன்னா உங்க அம்மா கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு வச்சுப்ப நீங்க, எனக்கு அது சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிருப்பா நீங்க. சரி ஓகே சொன்னா வேற ஏதாவது அப்பண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் சொன்னேன். அதுக்குன்னு நீ ரொம்ப சீரியஸா எல்லாம் எடுத்துக்காது. ஆனா இந்த மாதிரி சின்ன பிள்ளையான ஒரு விஷயம்லாம் நானா பண்ணிருக்கேன்டா. டியூஷன் எல்லாம் போகணும்னு வச்சுக்கவ, போயிட்டு வயிறு வலிக்குது கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி படுத்துருவேன். டியூஷன் 1 மணி நேரம் தான் டியூஷன் இருக்கும், 1/2 மணி நேரம் இப்படியே சொல்லி ஓட்டிடுவோம். 1/2 மணி நேரத்துல என்ன படிக்க போறோம் அப்படின்ட்டு அப்பா அதே சொல்லுவாரு. அந்த எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க, எப்படி அது பார்த்தாலே தெரியுது வயிறு வலிக்குதுண்ணா
அப்புறம் என்னங்கிறான் போன் பண்ணிட்டு, ஆனா நம்ம ப்ராஜெக்ட் தானே நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ண போட்டா ஒரு குண்டை. அவங்க அம்மாட்ட அது சொன்னான்னு தெரியல, உங்க அம்மான்னு சொன்னியாத சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு என் பையனை போட்டு கொள்றாங்க, வேலை செய்ய சொல்லியே கொள்றாங்க போல அப்படின்னு சொல்லி கண்மாரி இருக்காண்டா காரியத்துல பாரு. என்ன பேசிட்டு இருக்கணும், ஆனா அதெல்லாம் இன் போடுங்க, அது பாஸ்வேர்டு வைங்க அப்படின்ட்டு. இப்போதைக்கு வராது, இப்போதைக்கு அவுட்புட் வராது. அதனால அப்படி செய்யறானுங்க. வீடியோல இருக்கிறதுனால அந்த கதை. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஆஸ்ட்ரோலாஜிஸ்ட் என்னது ஆஸ்ட்ரோநாட்டா? ஆனா வீடியோல கிளம்பிருப்பாங்க. 4 மணிக்கே இருந்துச்சுறீங்க. ஆள் இல்லைன்னா எத்தனை மணிக்கு கேட்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு போய் என்ன பண்ணீங்க? நேத்து மதுரை போனியா? இன்னைக்கு நேத்து எங்க போனீங்க? நேத்து 2 மணிக்கு. முன்னாடியே எனக்கு போன் இருந்துச்சுப்பா, ஆளுங்களை காணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு முடிப்பே எப்படி என்னதான் கதை. பாத்துட்டு ரெக்டாங்கிள் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது அவன் பொறுப்புலதான். அவன் தலைமையில ஒரு 4 பேர் இருக்காங்க. அவன் தான் அந்த பொறுப்பு எடுத்திருக்கான். பாத்துக்கோங்க, சாட்சி அவன் தான். எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. கிளைண்ட் பாத்தீங்க அப்படின்னா சூர்யா தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, ஓகே. ஏதாவது சொல்லணுமா? உங்க நண்பர்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? போதும், குத்த காத்துக்கு தண்ணி அடிக்கிறீங்க. சரி, ஓகே. எல்லாத்துக்கும் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். அதே மாதிரி இப்போ இங்க எத்தனை தலை இருக்கு? ஒரு 7 பேர் இருக்காங்களா? 7 பேர் அடுத்தது எத்தனை பேரை மாறணும்? ரொம்ப அதிகண்டா இது, ரொம்ப அதிகண்டா இது. சொன்னதை தாண்டி முடிச்சு விட்டுருவீங்க போல என்ன எப்படியோ. அப்படி இல்ல, நீ 7 பேர் அப்படியே ஒரு டபுளா அனுப்பாங்க. ஓகேவா? 14 பேர் ஆகணும். இதுக்கப்புறம் அது அப்படியே 7 21 ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறா. டேபிள்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அந்த மாதிரிதான். சரியா? சோ எல்லாரும் நல்லபடியா ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அந்த ரெகனைசேஷன் கண்டிப்பா கிடைக்கும். என்ன டீம்ல ஒரு பொண்ணு மட்டும் இருக்கு, மத்தெல்லாம் பசங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி நிறைய வரும். ஒண்ணு மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இது ஒண்ணு கிடையாது. குட் பாயா வேலை செஞ்சுட்டு இருக்கு. பர்ஃபெக்டா வரும். பர்ஃபெக்டா எப்பயுமே இந்த மன்மதன் இருக்காங்களா, இந்த மன்மதன் அந்த மாதிரி ஒரு ஆள் சுத்தியும் பொண்ணுங்க இருந்தே இருக்கும். ஒண்ணு இல்ல, நான் உங்ககிட்ட நான் சொல்ல நினைக்கிறேன். நீ நானும் பார்த்தோம்ல, நீ நானும் 3 பேர் காலேஜ் முத்தாயம்மாள் காலேஜ் போயிருந்தோம். சரியா? ரெக்ரூட் பண்றதுக்கு அந்த டீம் ரெக்ரூட் பண்றதுக்கு போயிருந்தோம். இவன் தான் அந்த டீம் லீட் பண்ணி அவன் தான் எனக்கு எல்லாத்தையும் காமிச்சான். எல்லாத்தையும் கூப்பிட்டு வர பொண்ணுங்களாம் அப்படியே நானும் வரேன், அவன் சூர்யா 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 அப்படி அப்படி அவன் செத்துட்டான்டா. அது கூட பரவாயில்ல, நீ நோட் பண்ணு தெரியல. நானும் இவனும் வந்துருந்தோம். ஒரு பொண்ணு வச்சுக்கணும் அப்படியே பாத்துட்டே வந்துச்சு. சூர்யா என்ன கதை அப்படின்னு. அவன் இல்ல, அந்த வடக்கு பொண்ணு பாத்துட்டு அவன் சொல்றான், என்ன அவ்வளவுதான் பாத்துட்டு போகுது அப்படின்னு மறுபடியும் அவன் சொல்றான். ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பிள்ளைய. அப்ப எப்படி அவன் அவ்வளவு பார்வை போட்டுட்டு போகுது? எல்லாம் ஒரு கடவுள் பாக்கியம் தான். சரி, அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கல. நல்லா இருந்தா சூர்யா, நல்லா இருந்தா சரி. எல்லாரும் பாய் சொல்லிருங்க. நம்ம அடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம். லைக் ஷேர் இங்க இருந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க. போன் எடுங்க.